பொதுவாக முருகப்பெருமானை வழிபடுற அடியார்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியமும் வீரமும் இருக்குமா. எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையின் தோளில் ஏறி அமர்ந்திருக்கும் போது இந்த உலகத்திலேயே ஒரு பலம் வாய்ந்த நபரின் தோளில் நான் அமர்ந்திருக்கிறேன்னு ஒரு தைரியமும் வீரமும் அதுக்கு இருக்குமோ, அந்த மனநிலையில்தான் முருகனுடைய அடியார்கள் இருப்பார்களாம். ஒரு கந்தர் அலங்கார பாடல் சொல்லுது. என்ன சொல்லுது? திததித்த தத்தித்த திரிதாதை தாத துத்தி தத்தி தாதெத்த தத்தி அத்தி தரிதித்தித்தே தூதுதித்தி தத்து ஆதி தத்தத்து அத்தி தத்தை தாத தீதை துதை தாது அதித்து ஊதிதத்து அத்து அத்தி தித்தி தீ தீ திதி துதி தீதொத்தேனு. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் செய்யக்கூடிய கடவுளும் கூட முருகப்பெருமானின் அருள் வேண்டி காத்து கிடப்பாங்களாம். ஏன் தெரியுமா? கந்தன் இல்லாம இந்த கலியுகத்துல மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலேயே எதுவுமே அசையாது இல்லையா? ஓம் முருகா.